பிரான்சின் 87வது பிராந்தியத்தில் உள்ள கிராமத்தை சேர்ந்த ஜெனிவேவ் என்ற பெண் தனது வீட்டில் நடந்த திருட்டில் 16,000 யூரோ மதிப்பிலான பொருட்களை இழந்தார். ஆனால் அவரது காப்பீட்டு நிறுவனம் வெறும் 6,000 யூரோ மட்டுமே இழப்பீடாக வழங்கியுள்ளது. தனது காப்புறுதி திட்டத்திற்கு அமைய அதிக தொகை கிடைக்க வேண்டும் என்று கூறும் அவர் இந்த முரண்பாட்டை எதிர்த்து மேன்முறையீடு செய்ய முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். பொதுவாக காப்பீட்டு நிறுவனங்கள் இழப்பீட்டுத் தொகையை பொருட்களின் தேய்மானம் அல்லது புதிய பொருளை வாங்கும் விலை ஆகியவற்றின் அடிப்படையில் கணக்கிடுகின்றனர். ஜெனீவ் மாதத்திற்கு 44 யூரோக்கள் செலுத்தி மல்டி ரிஸ்க் திட்டத்தை வைத்திருந்தாலும் நகைகளை பொறுத்தவரை தங்கம் மற்றும் எடையின் தற்போதைய சந்தை விலையையே நிறுவனங்களில் கணக்கில் கொள்கின்றன. இதனால்தான் அவர் எதிர்பார்த்த தொகையை விட குறைவாக கிடைத்துள்ளது. நகைகளுக்கான ரசீதுகள் இல்லாதது இந்த சிக்கலுக்கு முக்கிய காரணமாகும். குடும்ப ரீதியாக கைமாறி வரும் நகைகளுக்கு பலரிடம் ரசீதுகள் இருப்பதில்லை. இத்தகைய சூழலில் திருமண புகைப்படங்கள், வங்கி அறிக்கைகள், நகை மதிப்பீட்டு சான்றிதழ்கள் அல்லது சாட்சிகளின் வாக்குமூலங்களை ஆதாரங்களாக சமர்ப்பிக்கலாம். எனினும் முறையான ஆதாரங்கள் இல்லையெனில் காப்பீட்டு நிறுவனங்கள் குறைந்த தொகையையே வழங்கும். காப்பீட்டு நிறுவனம் வழங்கிய இழப்பீட்டு திருப்திகரமாக இல்லையெனில் அதனை கண்டிப்பாக எதிர்த்து போராட முடியும். முதலில் காப்பீட்டு நிறுவனங்களிடமிருந்து விரிவான நிபுணர் அறிக்கையை கேட்டு பெற வேண்டும். இதன் மூலம் அவர்கள் எந்த அடிப்படையில் இழப்பீட்டை குறைத்தார்கள் என்பதனை துல்லியமாக அறிய முடியும். விதிகளின்படி புதிய பொருளுக்கான மதிப்பை வழங்க கோரி முறைப்பாடு செய்ய முடியும். இத்தகைய சிக்கலான நேரங்களில் நுகர்வோர் சங்கங்களின் உதவியை பெறுவது உரிமைகளை நிலைநாட்ட பெரிதும் உதவும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.